ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் ஒரே கமெண்ட் தான் எனக்கு ரிப்பீட்டடாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, என்ன ஃபுட்டு நாங்கள் எடுக்கணும் ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபுட்டு சொல்லுங்கள், என்ன ஃபுட்டு நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க, என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் இதே தான் முக்கால்வாசி பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டேட்டா நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸுக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு, தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கெலாம் கேட்டிருந்தீங்க. வேணுன்றவங்க ஜஸ்ட் 99 rupees தான். அண்ட் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு டயட் சார்ட் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் யூடியூப்லேயே ஆகட்டும் கேட்கக்கூடிய ஒரே கமெண்ட் இது தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு மேலே இதே தான் எனக்கு ரிப்பீட்டடாக இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு மெசேஜ் என்னென்னா, எனக்கு ஐவிஎஃப் பண்ண போகிறாங்க, நான் என்ன ஃபுட்டு எடுக்கணும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இன்னொருத்தங்க என்னென்னா, எனக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன ஃபுட்டு எடுக்கணும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இதே தான் கேட்குறாங்களே தவிர, நான் இதை நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபுட்டு நம்ம எதுக்காக எடுக்கிறோன்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டாக கரெக்டாக எடுத்தோம்னா பேபிக்கு அந்த ஃபுட்டு போய் சேரும்போது பேபியும் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுக்க சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் போடக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற ஃபுட்லேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், குழந்தையோட அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுக்க சொல்கிறது. அது கூட நான் ரீசெண்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். இதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகணும், பர்டிகுலராக இந்த வேர்டை தான் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபுட்டை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபுட்டு கிடையவே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சக்ஸஸ்க்குன்னு ஒரு ஃபுட்டு கிடையவே கிடையாது. ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட எம்பிரியோஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ரெண்டாவது, உங்கள் கர்ப்பப்பை நல்ல ரத்த ஓட்டமாக இருக்கணும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது, எண்டோமெட்ரியம் நல்லா இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன் லெவல் அது கரெக்டாக இருக்கணும். இது மூணுமே கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஐவிஎஃப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த 3 விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஐவிஎஃப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அது காய்கறிகள், பழங்கள், நட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சுண்டல் வகைகள் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட்டு, ஃப்ரைட் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காஃபி, டீ, சுகர் சார்ந்த பொருள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, அதுவே போதும். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ஐவிஎஃப் முன்னாடி பண்ணுறாங்க சிஸ்டர். ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ஆகட்டும், லேப்ரோஸ்கோப்பி ஆகட்டும் ஐவிஎஃப் முன்னாடி பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக பண்ணணுமா, அது பண்ணால் தான் நாங்கள் ஐவிஎஃப் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஐவிஎஃப் சென்டரில் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, உங்கள் டியூப் பேட்டர்ன் எப்படி இருக்குது, டியூப் நல்லா இருக்கா, யூட்ரஸ் எப்படி இருக்குது, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஓவரிஸ் எப்படி இருக்குது, இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு மேபி ஏதாவது இஷ்யூ இருந்தால் அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போதே அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 month விட்டுட்டு உங்களுக்கு ஐவிஎஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஐவிஎஃப் சென்டரில் ஹிஸ்ட்ரோ அண்ட் லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறாங்க. மெயினாக யாருக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 years குழந்தை இல்லாமல் இருக்காங்க, என்ன ரீசன்னே தெரில அப்படின்னும் போது அவங்களுக்கு பண்ணுவாங்க. இல்லை ஒரு 5 yearsஆகவே குழந்தை இல்லை, சரி ஓகே ஐவிஎஃப் பிளான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் மேபி ஹிஸ்ட்ரோ அண்ட் லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை சரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் ஹிஸ்ட்ரோ அண்ட் லேப்ரோஸ்கோப்பிலாம் பண்ணுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.